அது என்ன மகா நீயும் நினைச்சிருக்க? ஓ, வெளியில நல்ல மழையா? ரெண்டு பேரும் நினைச்சிட்டீங்களா? ஆமா, அன்எக்ஸ்பெக்டடா மழை வந்துருச்சு. ஹில் ஸ்டேஷன்னா அப்படிதான், எப்போ மழை வரும்னு தெரியாது, எப்போ விடணும் தெரியாது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க? நேத்து நைட்டு உன்னை பார்த்தப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. இவ்வளவு ஃபீவரோட இருக்காளே, இன்னைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எஸ் திரு, நேத்து எனக்கு ரொம்ப முடியல, எனக்கே தெரிஞ்சது. பாதி தூக்கத்துல நான் என்னென்னமோ ஒளறி கொட்டியிருக்கேன். ஆனா மகா ஒரு செகண்ட் கூட தூங்காம என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா. மகா, நீயும் தூங்குன்னு சொல்ல நினைக்கிறேன், ஆனா எனக்கு முடியவே இல்ல. ஒரு வார்த்தை கூட வரல. எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனப்பெல்லாம் மகா ஒத்தடம் கொடுத்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. அவ்வளோ ஃபீவர்ல இருந்த என்ன சரியாக்குனது மகாவோட கைப்பக்குவம் தான். இப்போ நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் மகா தான். ஏ மகா, உன் கையில அப்படி என்ன இருக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு தடவை எனக்கு அம்மா போட்டப்ப நீ தானே என்ன இப்படி ஒரே நாள்ல குணப்படுத்தின. செம்ம கைராசி மகா உனக்கு. சரி திரு, நீ போய் சட்டன்னு ரெடி ஆயிட்டு வா. இன்னைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்ல நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. காலையிலே நான் கேமராமேன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். ஆமா, அவரு எனக்கும் ஃபோன் பண்ணாரு. என்ன மகா பாத்துட்டு இருக்க? நீயும் சீக்கிரம் போய் ரெடி ஆகு. நம்ம ஆசாரிய வேற பார்க்க போணும். இப்போ இவங்க வேற கூப்பிடுறாங்களே. மகா, என்ன யோசிக்கிற? போய் ரெடி ஆகு. தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன பண்ற திவ்யா? ஏன் கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு வர? நோ क्वेश्चंस. நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். ஏய், என்னன்னு தான் சொல்ல, எனக்கு ஈகரா இருக்கு. அத மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ். ஏய் ப்ளீஸ் திவ்யா. பாத்து என்ன திரு, இன்னும் few minutesல நீயே பார்க்க தானே போற. பேசாம வா.